காங்கிரஸ் கட்சியினர் இன்று வட இந்தியாவில் பல நகரங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை நேற்று சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்காங்க. அதில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோருடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அமலாக்கத்துறையின் நோக்கம் அவங்க ஆட் பண்ணியிருக்க செக்ஷன்ஸை பார்த்தா இதில் ஒருவேளை உண்மையிலே தண்டனை கிடைக்கும் என்று வைத்து கொண்டால் 7 ஆண்டுகள் சிறை என்று எங்களை மிரட்டுவதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. இதை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் போராட்ட களத்தில் குதித்திருக்காங்க. என்ன வழக்கு என்பதை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் அந்த போராட்ட காட்சிகளை நாம் பார்த்து விடுவோம். சரி, அமலாக்கத்துறையின் வழக்கு என்ன, இதன் பின்னணி என்ன என்பதை பார்த்து விடுவோம். இங்கே பாருங்கள், முதல்ல நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்பு நெஹ்ரு அவர்கள் இந்த அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெட் என்ற அந்த நிறுவனத்தை சுதந்திர போராட்ட வீரர்களுடன் சேர்ந்து, சுதந்திர போராட்ட வீரர்கள் நெஹ்ரு இதில் எல்லாமே பங்குதாரர்களாக இருந்தாங்க. அவங்க அந்த அசோசியேட் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி என்ன செய்யும் அப்படின்னா, நேஷ்னல் ஹெரால்டு என்ற நியூஸ் பேப்பரை பதிப்பு செய்கிறது, பிரிண்ட் செய்கிறது. ஸோ நியூஸ் பேப்பர் ஆரம்பிக்க தொடங்கப்பட்ட ஒரு கம்பெனி. இந்தியாவின் சுதந்திரம் தொடர்பாக நிறைய செய்தி அதில் வந்திருக்கு. நெஹ்ரு அவர்களே நிறைய எடிட்டோரியல் எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஹிந்திலையும் உருதுலையும் இதனுடைய நியூஸ் பேப்பர் வெளியானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, இந்த நியூஸ் பேப்பரால் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்ய முடிந்ததா, லாபகரமாக இயங்கியதா என்றால் இல்லை. லாபம் இல்லைன்னா எந்த நிறுவனமும் இல்லை. அந்த வகையில் இந்த நியூஸ் பேப்பர் நஷ்டத்தை சந்தித்தது. பிறகு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி இந்த நியூஸ் பேப்பருக்கு 90 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, நெஹ்ருவால் ஆரம்பிக்கப்பட்ட நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கார். காங்கிரஸ் கட்சி எப்படி இந்த நியூஸ் பேப்பருக்கு பணம் கொடுக்கலாம்? 90 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடன் தான், இருந்தாலும் ஒரு கட்சி எப்படி கொடுக்க முடியும்? அதன் காரணமாக அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியவே தன் வசமாக்கிட்டாங்க என்பது தான் வழக்கு. சரி, அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வட்டி இல்லா கடன் சுமார் 90 கோடி காங்கிரஸ் கட்சி அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க. ஆனால் அந்த நிறுவனம் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு நியூஸ் பேப்பர்லாம் அடித்து பயங்கரமாக லாபத்தில் வந்ததா? இல்லை. அந்த கடனையும் திருப்பி கொடுக்க முடியாத நிலையில் அந்த செய்தித்தாள் பதிப்பு நிறுத்தப்பட்டது. அந்த நிறுவனம் நஷ்டத்தில் தள்ளப்பட்டது. பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் கட்சி எப்படியும் லோன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த லோனுக்கு என்னாச்சு அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கட்சியின் மேலே வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு, அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள், அந்த ஷேர்ஸ் எல்லாம் வெறும் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. 90 கோடி ரூபாய் லோன் கொடுத்தது அதுக்கு மூல காரணம் என்று சொல்லப்படுகிறது. யங் இந்தியா நிறுவனம் என்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த யங் இந்தியா நிறுவனத்தில் பிரதான பங்குதாரர்கள் யார் என்றால் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகிய இருவர்கள். சரி, அந்த யங் இந்தியா என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த அசோசியேட் ஜேர்னல்ஸ் லிமிடெடின் பங்குகளை யங் இந்தியாவிற்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதில் பங்குதாரர்களாக இருக்கவங்க எங்களுக்கு சரியான தகவல் கொடுக்காமையே இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள்லாம் அந்த நிறுவனத்துக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த நிறுவனமே தற்பொழுது காங்கிரஸ் கைக்கு போய்விட்டது என்பதுதான் புகார். அதாவது 90 கோடி கடன் கொடுத்து ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவு செய்து 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனம் அபகரிக்கப்பட்டதாக புகார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு ஆரம்பிக்கிறது. முறைகேடு நடந்திருப்பதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி. 2014 தேசிய அளவில் பாஜகவின் ஆட்சி அமைந்த பிறகு அமலாக்கத்துறை இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க. வெளிநாட்டு பண பரிவர்த்தனை சட்டவிரோதமாக ஏதாவது நடைபெற்றிருக்கிறதா என்று இந்த வழக்கை கையில் எடுத்தாங்க. இந்த வழக்கில் தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் சோனியா காந்தி அவர்களுடைய பெயரும் ராகுல் காந்தி அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இதனால் தான் காங்கிரஸ் கட்சியினர் இது அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக எடுக்கப்படும் நடவடிக்கை என்று களத்தில் குதித்து போராடி வருகிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் parallel
கிரிமினல் டெவலப்மெண்ட் என்று அழைப்பார்கள் இல்லையா. இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை ராபர்ட் வதேரா, அதாவது பிரியங்கா காந்தி அவர்களுடைய கணவரை நேரில் விசாரணைக்கு ஆஜராக சொல்லியிருந்தாங்க. அவர் நேரில் ஹரியானாவில் விசாரணைக்கு ஆஜரானார். அவர் மீது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில் குறைந்த விலைக்கு நிலம் வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்த வழக்கில் அவர் அங்கு நீதிமன்றத்தில் ஆஜரானார். உடன் பிரியங்கா காந்தியும் வந்திருந்தார். ஆனால் பிரியங்கா காந்தி இடி ஆஃபீஸில் போல வெளியே இருந்தாங்க. இவர் விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்தார். அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள். இதுதான் இந்த வழக்கின் பின்னணி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.